வெல்கம் டு அவர் சேனல். இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் சேலஞ்ச் வீடியோ. என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸ் சேலஞ்ச் தான். நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸ் சேலஞ்ச் தான். இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கூடயும் ஒரு மேட்ச் விளாண்டுருப்போம். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இவன் கூட ஒரு மேட்ச், அவங்க கூட ஒரு மேட்ச், கேமராமேன் கூட ஒரு மேட்ச், இப்போ இவங்க கூட ஒரு மேட்ச்னு சொல்லி விளையாடுவோம். ஸோ இப்படி எல்லா கூடயுமே விளையாட முடிச்சது பிறகு ஃபைனலி யார் பாயிண்ட்ஸில் லீடிங் இருக்காங்களோ பார்க்கணும். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் 2ல் இருக்கிற அந்த 2 பேர் ஃபைனல் டேரெக்டாக போவாங்க. அந்த ஃபைனல் ஜெயிக்கிறவங்க தான் சேலஞ்சர் வின்னர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு நம்ம சிவேஷ் அண்ட் மோனிஷ் இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் அண்ட் மிதுல் 2 பெஸ்ட் பிளேயர் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பாரிஸ் ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஃபாஸ்ட்டாக மேட்ச் முடிஞ்சிச்சு, பாரிஸ் ஜெயிச்சிட்டாங்க இந்த பக்கம். இந்த ரவுண்டோட வின்னர் நான் தான். அண்ட் இந்த பக்கம் மேட்ச் ட்ராவ் ஆகிருக்கு. ஸோ அகைன் விளாட்றாங்க. மேட்ச் வின்னர் வரைக்கும் விளாடணும். அண்டு டோட்டலே 5 சான்ஸ் வரைக்கும் உண்டு. ஸோ அந்த 5 சான்ஸ் 2 பேரும் எக்ஸ்பர்ட் இருக்கீங்க, பார்த்து விளாடுங்கப்பா. ஸோ 5 சான்ஸ் வரைக்கும் யாருமே ஜெயிக்கல அப்படின்னா அந்த மேட்ச் ட்ராவாக கணக்கில் எடுத்துக்கிட்டோம். ஸோ பார்ப்போம் ஜெயிக்கிறாங்களா இல்லை மேட்ச் ட்ராவா தான் ஆகுவான்னு. ஸோ அடுத்த மேட்சும் இப்போ ட்ரா தான் ஆகிருக்கு. இந்த பேட்டில் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. சிவேஷ் விசஸ் மோனிஷ் பேட்டில் ரொம்ப நேரமாக இழுத்தடிச்சிட்டு இருக்கு. யாராவது ஒரு ஆள் சீக்கிரம் ஜெயிங்கப்பா அப்படிங்கிறத ரொம்ப போர் அடிக்குது. அப்படிங்கிறனால இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கிருக்கோம். இந்த ரவுண்டோட வீடியோவை கொஞ்சம் சுருக்கி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப விளையாடுறாங்க, கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. இந்த மேட்ச் அவ்வளோதான் ட்ரா இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சிவேஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா மோனிஷ் அடுத்தது போடுறாங்க. இந்த மேட்ச் சிவேஷ் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சிவேஷ் ஜெயிக்க முடியல. இந்த மேட்ச் ட்ரா தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற மேட்ச் இல்லைங்க, ட்ரா இல்லைங்க, வின் ஆகிட்டாருங்க சிவேஷ். இந்த ரவுண்டோட வின்னர் நான் தான், சிவேஷ். இந்த மேட்ச் நம்ம அக்ஷய்க்கும் பாரிஸ்க்கும், இந்த மேட்ச் மிதுலுக்கும் மோனிஷ்க்கும். இப்போ யார் விளையாடுறான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க பக்கம் இங்க மோனிஷ் ஜெயிச்சாருங்க. ஒரு பக்கம் மோனிஷ் ஜெயிச்சாரு, இந்த பக்கம் அக்ஷய்க்கும் பாரிஸ்க்கும் ரொம்ப சீரியஸாக மேட்ச் போயிட்டு இருக்கு. பார்த்தா அக்ஷய் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு. ஜெயிச்சாருங்க இங்கே அக்ஷய். இந்த ரவுண்டோட வின்னர் ஏகி. இந்த மேட்ச் சிவேஷுக்கும் அக்ஷய்க்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். இந்த அக்ஷய் ஜெயிக்கிறாங்களா சிவேஷ் ஜெயிக்கிறாங்களா இந்த மேட்ச்ல பார்ப்போம். இந்த மேட்சோட வின்னர் அக்ஷய். இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மோனிஷுக்கும் பாரிஸுக்கும் நடக்குது. ஸோ பார்ப்போம் வாங்க யாரும் ஜெயிக்கிறாங்கன்னு. அண்ட் இப்போ வரைக்கும் மேட்ச் சின்சராக போயிட்டு இருக்கு. அண்ட் பாரிஸ் தோத்து விட்டார், மோனிஷ் தான் ஜெயிச்சிருக்காரு. இந்த கேமோட வின்னர் நான் தான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அக்ஷய் விசஸ் மோனிஷ் தான். ஒரு பக்கம் அக்ஷய் நானா டக்கரான வெற்றியோட வந்திருக்காரு, இன்னொரு பக்கம் மோனிஷ் தாறுமான வெற்றியோட வந்திருக்காரு. இப்போது மேட்ச் போட்டுட்ருக்காங்க. போகிற பக்கம் பார்த்தா அக்ஷய் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் மோனிஷ் டஃப்பு கொடுத்துட்ருக்காரு. அக்ஷயும் நல்லா தான் விளையாடுறாரு. பார்ப்போம். இந்த மேட்ச் ட்ரா ஆகிருக்கு. இப்போ அடுத்த மேட்ச் போடுறாங்க. இந்த மேட்ச் பார்ப்போம். அக்ஷய் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏன்னா போன மேட்ச் மோனிஷ் ஸ்டார்ட் பண்ணனால. பார்ப்போம், விளாண்டுட்ருக்காங்க, நல்லா விளாட்றாங்க. மோனிஷ் ட்ரிக் யூஸ் பண்ணுறாரா பார்ப்போம். இல்லைங்க, பார்த்தா அக்ஷய் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அக்ஷய் ஜெயிச்சிட்டாருங்க இங்கே. இந்த மேட்சோட வின்னர் ஏகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிவேஷுக்கும் மிதுலுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. 2 பேரும் கொஞ்சம் சின்சியராக விளாண்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம், கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் சிவேஷ் ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. இந்த ரவுண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் விசஸ் மிதுலுக்கு தான். வாங்க என்ன விளையாடுறத பார்க்கலாம். அவ்வளோதான், ஜெயிச்சிட்டாரா? இல்லைங்க, தேவையில்லாம இப்போ எதுக்குங்க இங்கே போட்டிருக்காரா? இல்லைங்க போட்டுண்டா. இந்த மேட்ச் கடைசி மேட்ச் லீகோட கடைசி மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவேஷ் விசஸ்
பாரிஸ். இந்த மேட்சோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் சிவேஷ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா டேரக்ட் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. சப்போஸ் ஒரு வேளை பாரிஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 3 பேர் வந்து 2 மேட்ச்சில் இருப்பாங்க. அதனால் வந்து இன்னொரு எலிமினேட்டர் மேட்ச் கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்ப்போம். எலிமினேட்டர் மேட்ச் எக்ஸ்ட்ரா மேட்ச் வேணாம், அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஷாபுதுரை போட்டு யார் ஃபைனலிஸ்ட்னு சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். மேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இது மேட்ச் சின்சியராக போயிட்டுருக்கு. அண்டு எந்த பக்கமும் ஈக்குவலாக போகுது. அண்ட் இந்த மேட்ச் ட்ராவாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ட்ராவ் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் சான்ஸ், இன்னொரு சான்ஸ் எடுக்கிறாங்க. பார்ப்போம் இந்த மேட்சாவது அது வருதான்னு பார்ப்போம். ஸோ பாரிஸ் 6ஓட ஆரம்பிச்சிருக்காரு. சிவேஷ் ஓட போட்டிருக்காரு. அண்டு நல்லா போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் சிவேஷ் ஈஸியாக ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்போதைக்கு இருட்டாகிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் கீழே வந்துட்டோம். இந்த சேனலோட ஃபைனலுக்கு நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஒரு வழியாக எல்லாரும் எதிர்பார்த்த ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். யார் வின்னர் ஆக போகிறா, யார் ரன்னர் அப் ஆக போகிறான்னு பொறுத்துன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இந்த சேலஞ்சோட ஃபைனலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸ் நேம் அக்ஷய் அண்ட் சிவேஷ். வெல்கம் டு தி ஃபைனல். பார்த்துக்கலாம். ஃபைனல் ஆரம்பிச்சிச்சு. வாங்க என்ன நடக்குது பார்ப்போம். ஃபைனல் மேட்ச்சில் இந்த கேமோட வின்னர் நான் தான். இந்த கேமோட ரன்னர் அப் நான் தான். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு சேலஞ்ச் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த சேலஞ்சோட வின்னர் நான் தான். இவர் தான் இந்த சேலஞ்சோட ரன்னர் அப். ஒரு வழியாக ஃபஸ்ட் சேலஞ்ச் நம்ம ஜெயிச்சாச்சு. நம்ம ஈஸியான ஜெயிக்கல, ஒரு டஃப் காம்படிட்டர் கூட தான் ஜெயிச்சிருக்கோம். அந்த ஃபஸ்ட் சேலஞ்சில் ஜெயிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த சேலஞ்சிலும் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த சேலஞ்சில் ரன்னர் அப் நான் தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறையா சேலஞ்சஸ் வரும். அதிலெல்லாம் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவேன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுற விதமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டுட்டு அடுத்த என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நீங்கள் போகிற சேலஞ்சை அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேலஞ்சரோட வின்னர் யார், ரன்னர் அப் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இருந்தாலும் திரும்ப ஒருத்தர் சொல்லிக்கிறேன், இந்த மேட்சோட வின்னர் இவர் தான், அந்த ரன்னர் அப் நான் தான். அண்ட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அப்கமிங்கில் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன பண்ணுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.